சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மயிலாடுதுறை நடராஜபுரம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி ராஜேஷ், வயது 26. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரான இவர் செயற்கை கால் பொருத்தி கொண்டுள்ளார். நேற்றிரவு அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு 2 வீலரில் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். மயிலாடுதுறை பிரதான சாலையில் மர்ம நபர் ஒருவர் ராஜேஷை வழிமறித்து நிறுத்தியுள்ளார். தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ராஜேஷின் தலை, உடலில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினார். படுகாயமடைந்த ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் இறந்தார். மணல்மேடு போலீசார் உடலை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மாவட்ட எஸ்பி மீனா சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். நாகையிலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தி தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. அங்கு வந்த ராஜேஷ் உறவினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ரஞ்சித்தை பிடித்து போலீசார் விசாரித்ததில் திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது. கடந்த ஆண்டு ராஜேஷ் 2 வீலரில் ரஞ்சித்தின் ஆட்டோ மோதிய வழக்கில் ரஞ்சித் சிறைக்கு சென்று வந்துள்ளார். அதே நேரம் ரஞ்சித் மனைவியிடம் ராஜேஷ் தகராறு செய்திருக்கிறார். தொடர்ந்து ரஞ்சித்தை பார்க்கும் போதெல்லாம் தகாத வார்த்தைகளால் திட்டுவதும் அவரது மனைவியை தவறாக பேசுவதுமாக இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சித் நேற்று இரவு ராஜேஷ் தனியாக சென்றபோது அரிவாளால் வெட்டி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதால் அவரை கைது செய்தனர். ராஜேஷின் உடல் பிரேத பரிசோதனை நடக்கும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு அவரது உறவினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரண்டதால் பதட்டம் நிலவுகிறது.